ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, எமிகா கேக்குறா இல்லையா, நீ ஹீரோவை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா இந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் குடுக்கறேன்னு. ஹீரோயின் அதுக்கு எந்த பதிலுமே அவ சொல்ல மாட்டா. அதோட எல்லாரையும் சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்களா. அப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் ஹீரோவோட தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் ஸ்டோரேஜ் ரூம்ல அவனோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றதுக்காக அவனோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான் போது, அப்ப ஏன் அவன் ஸ்டோரேஜ் ரூம்ல அதை ஒளிச்சு வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இத பாரு, இப்ப நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, ஹீரோ இல்ல நான் தேட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் தெரியும் இல்லையா அந்த மெமரி கார்டே எமிகா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. எமிகா என்ன கேக்குறானா, அப்ப ஒருவேளை அந்த ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா தேடுவேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னாலும் சரி, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், என்னோட புருஷன் அந்த மாதிரி கிடையாது, அவன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். என்னதான் அவன் பண்ணிருக்க மாட்டான் நம்மளாம் நம்பினாலுமே, பட் ப்ரூஃப் இருந்தாதான் கோர்ட் நம்புவத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா நமக்கு அந்த ப்ரூஃப் வேணும், அதனால நம்ம அதை தேடிதாம ஆகணும் அப்படின்னு சொல்றான். இங்க அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவர் வார கப்பல் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இத பாரு, என்னோட பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது, ஆனா உன்னை நம்பி ஒரு டிரைவரையே உன்னால காப்பாத்த முடியல, என்னோட பொண்ணு நீ எப்படி காப்பாத்துவ? நாங்க உன்னை நம்ப மாட்டோம். இதுக்கு அப்புறம் உனக்கு எங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் என்ன வேணும்னாலும் சரி நான் கொடுக்குறேன், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ என் பொண்ணை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இவர் சைலண்டாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு லீசா வரா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாம சைலண்டா அங்க இருந்து போயிடுறாங்க. என்னாச்சு, எல்லாம் ஏன் சீரியஸா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா, நம்ம இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. டிரைவரோட மனைவிய பார்த்து அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேக்குறாங்க. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல, அவருதான் உங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டுன்னு சொல்லி இத்தனை வருஷமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதனால அவரு இப்ப நிம்மதியா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எமிகாவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கும் ஹீரோனுக்கும் எதுனா பிரச்சனையா, நீங்க ரெண்டு பேருமே சரியில்லையே அப்படின்னும் போது, எதுக்காகமா அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இத பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் இவன் உன்னோட புருஷன் கிடையாது, இவன் என்னோட பெரிய பையன் பாஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேக்குறா. சில விஷயத்தெல்லாம் நம்ம சாட்சியெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாதுமா, ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு நல்லாவே புரியும், நீ உன்னோட காதலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. நான் இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு இடத்துல காதலே இல்லை அப்படின்னா அங்க நம்ம குடும்பம் நடத்துறது, அவங்க கூட வாழறது மொத்தமும் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம், அடுத்தவங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆபீசர் லீசா ஃபேமிலி கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பட் ஆனா அவரை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கிளம்புறாங்களா, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு லீசா கேட்கும் போது, அதுக்கு உடனே ஆபீசர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அதனால உன்னை விட்டு தள்ளி இருக்க சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்றான். உடனே இவளோட பங்குக்கு இவளும் சண்டை போடுறா, எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆனா அவங்க உன்னோட உயிரை பணயம் வைக்கிறதுக்கு எங்களால முடியாது, எங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவளை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா கார்ல போற வழியிலேயே எதிர்க்க வேணும்னு ஒரு பைக்காரன் கிட்ட கட் கொடுக்குறா. இவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ண முடியாம அந்த காரை எடுத்துட்டு போய் பள்ளத்துல விட்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருந்த ஹீரோ ஆபீசர் எல்லாருமே ஓடி பாக்குறாங்க. அப்ப பார்க்கும் எல்லாரும் மயங்கின நிலைமையில இருக்காங்க. நம்ம லீசாக்கு மட்டும் உயிர் இருக்கு, ஒண்ணும் இல்ல அப்படின்றது தெரிஞ்சிடுது. ஆனா அவளோட அப்பாக்கு பயங்கரமா அடிபட்டுடுது, அதனால அவரை நவுத்த கூட முடியாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஆம்புலன்ஸ் வந்தாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லீசா தான் ரொம்ப பயந்து போயிடுறா. லீசாவோட அம்மாக்கு சின்னதா தான் அடிபட்டு இருக்கு, காலில் மட்டும்தான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆபீசரை புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. நீ பாத்துக்க முடியாதுன்னு சொன்ன பாத்தியா, இப்ப கூட இது எல்லாம் தானாவோட வேலைதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
அப்ப தானாவே வந்து ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ண உடனே இதெல்லாம் உங்க வேலையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, என்ன சொல்ற நீ? எனக்கு தெரிஞ்சு டிரைவருக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்தது, அதுதான் எனக்கு தெரியும். நான் வந்து அதுக்கு கூட இரங்கல் சொல்லலான்னு தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன ஆச்சு, யாருக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி வேணும்னே கேக்குறான். எங்க எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லி அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப உடனே ஐயோ அதுல இருந்து நீ தவிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதோட அடுத்த சீன்லயே வந்து நம்ம ஆபீசர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, நானே இது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இது வரைக்கும் நமக்கு இருந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல. பட் உங்க அப்பா அம்மாக்கு புரிஞ்சது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா எனக்கு வந்து உன்னால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு இவ சொல்றா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இப்ப வந்து இது பேசுறதுக்கான டைம் இல்லதான். பட் ஆனா உனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அப்ப வந்து நான் உன்கிட்ட இதுக்கான பதில எதிர்பார்க்கலாம்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. சரி ஓகே, நீ மௌனமா இருக்கிறதுனால உனக்கோட பதில் எஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆதாரம் கையில இருந்து வந்து எதையும் யூஸ் பண்ண முடியலன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ கிட்டயும் அதை சொல்ல முடியலையா? இவ வந்து அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ வந்து அவங்க அப்பாவை நினைச்சு அழறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உங்க அப்பாவை கண்டிப்பா காப்பாத்திடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பும் போது, அதாவது ஹீரோயினோட அம்மாவை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதனால உங்களை விசாரிக்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அப்பங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். புள்ளைய அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ கிளிப்ப வந்து இவன் தான் அனுப்பியிருக்கான் போல. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவ எமிகா கிட்ட போயிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு அந்த மெமரி கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவளும் அந்த டைமுக்கு பார்த்தா அதை கையில தான் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் உன் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், நான் ஹீரோ விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெமரி கார்டை வாங்கிட்டு போறா. நேரா அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு நியூஸ் சேனலை மாத்தி மாத்தி பாக்குறான். அவனோட ரிமோட் வேலையே செய்யல போல. நியூஸ் சேனல் மாறவே மாட்டுது, என்னதான் ஆச்சு அப்டேட்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு அங்க கம்பல் பண்ணி உள்ள நுழைஞ்சு வந்துடுறாங்க. நீ உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அதை வந்து என் கண்ணால பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்ல, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுற வேண்டாம், உனக்கு ஒரு கிஃப்டும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறா இவன் கிட்ட. சோ இவன் வந்துட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணா, அதுக்கப்புறம் ஆளை வச்சு இவங்க அம்மாவை இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா? அது எல்லாம் பார்த்த உடனே இவன் செம டென்ஷன் ஆயிடுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த வீடியோவை நாங்க எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா. அப்ப வக்கீலுமே அங்கதான் இருக்காரா. அப்ப வந்து ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, ஏ வக்கீல் அடுத்த கேஸுக்கு ரெடி ஆயிக்கோடா அப்படின்னும் போது, என்ன கேஸ் மேடம் அப்படின்னு கேக்குறான். டிவோர்ஸ் கேஸ் தான், வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தானாவோட செக்ரட்டரி போன் பண்ணி லாயர் கிட்ட என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, அவனை எல்லா சைட்லயும் சுத்து போட்டு வளைக்கிறாங்க, அவன் எங்க போனாலுமே வந்துட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இல்லாம பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறானா. ஆனா இவங்களுக்கே இங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஆனா தானா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த வீடியோவை மறுபடியும் பாக்குறான். அதுல அவனோட பையன் ஹைட்ட பார்த்த உடனே கீழே உட்காந்து பயப்படுறதோ, இவன் க்ளோஸ் அப்ல போய் ஜூம் ஷாட் எல்லாம் போய் இவன் எக்கச்சக்கத்துக்கு உத்து அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. வந்த போது என்னன்னு பார்த்தா, இவன் என்னன்னா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி படுத்துக்கிறான். அவ்வளவுதான், இவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ரிங்க கழட்டி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புறா. கரெக்டா வாசல்ல அப்ப வந்து எமிகா நின்னுக்கிட்டு இருக்கா. நான் சொன்னதை காப்பாத்திட்டேன், நான் வந்து உனக்கு பண்ண ப்ராமிஸையும் காப்பாத்திட்டேன், நான் இதோட இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் வந்து அவனோட வாழ்க்கையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவை வெளியில விட்டுறாங்க. ஹீரோ வந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஹீரோயின் எங்கன்னு தான் கேக்குறான். அவளுக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னும் போது அப்ப எமிகா சொல்றா, அது நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றான், அவ எடுக்கவே மாட்டா. இங்க ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு வந்துட்டு இப்போ ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாரு, ஆனா உடம்பு முடியல, அதனால இவ வந்து இவங்க பாத்துக்கிட்டு இங்கேயேதான் இருக்கா. தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ வந்து வேக வேகமா வந்து இவளை பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறான். எதுக்காக என்னோட போன் எல்லாம் அட்டென்ட் பண்ணல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் வெளியில வந்த உடனே உன்னதான் பாக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன் அப்படின்னும் போது, நான் வந்து பிஸியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்க அப்பாவை இங்கேயே இருந்து பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே நானும் உன் கூட துணைக்கு இங்கேயே இருக்கனே அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நானும் எங்க அப்பாவை மட்டும் தான் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன்,
நீயும் வந்துட்டு இப்பதான் வந்து ஜெயில இருந்து வந்திருக்க, உங்க அம்மா கூடயும் உன் ஒய்ஃப் குழந்தை கூடயும் இரு அப்படின்னு சொல்றா. என்ன பேசுற நீ அப்படின்னு கேக்குறான். இனிமே என்ன பாக்குறதுக்கு இங்க வரவே வராத அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நைட் எல்லாம் ஹீரோ தூங்காம கூட ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த குட்டி பையன் வரான். அப்பா என்னப்பா நீங்க என்ன பார்க்கவே வரல அப்படின்னும் போது, இல்லப்பா நீ தூங்கிட்டு இருந்த, நான் உன்னை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். உடனே இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா ஒரு ரெட் கலர் நூல் எடுத்து இவங்க 3 பேரோட கையையுமே கட்டுறான். அப்ப வந்து உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த நூல் எப்பயோ அருந்து போச்சுப்பா, இதுக்கப்புறம் மறுபடியும் இதை கட்டினாலுமே நிக்காது. நான் இதெல்லாம் உன்கிட்ட இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது, உனக்கு ரொம்ப நாள் ஆகணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் உனக்கு வந்து அந்த வயசு வரல. அப்பா உன் மேல வச்சிருக்க லவ் என்னைக்குமே மாறாது. நான் வந்து எப்பவும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா உங்க அம்மாக்கும் எனக்குமான விஷயத்துல அந்த மாதிரி கிடையாது, அது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்பனா என் கூடிய அம்மா கூடிய நீங்க வரமாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்குமே இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அவன் வந்துட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க டானாவை இன்னுமே வந்து ஐசியூலியே தான் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க பொய்யா டிராமா பண்றாங்க அப்படின்னு ஆபீசருக்கு நல்லாவே தெரியும். ஆனா லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டப்பூர்வமா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவர் வந்துட்டு ஐசியூல தான் இருந்தாகணும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு சொல்றான். அங்க உள்ள போயிட்டு தானா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் இப்பயே தயவு செஞ்சு இங்க வந்து தப்பிச்சு ஓடி போயிடுங்க, நாங்க எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் நான் ஏன்டா ஓடணும், இவங்க யாரையும் வந்துட்டு உயிரோடு விட மாட்டேன், எல்லாரையும் கொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் இதுக்கப்புறம் ஓடி ஒளிகிற மாதிரி இல்ல, வேலை என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் நான் கொல்லணும் அப்படின்னு சொல்றான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் தான், அது இன்னைக்கே நான் போட்டுறேன். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.